எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சேனை கிழங்கு வடை எப்படி பண்றது அப்படிங்கறதான் பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்: சேனை கிழங்கு 1/4 கிலோ, குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அரைக்கிறதுக்கு தோதா. கடலைப்பருப்பு ஊற வச்சது 75 கிராம். கரெக்டா சொல்லணும்னா உங்க கையளவில் ஒரு கைப்பிடி போட்டு ஊற வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் 20 பீஸ். வெள்ளைப்பூடு பெருசா இருந்தா 6 போட்டா போதும். இந்த மாதிரி சின்னதா இருந்தா 10 போட்டுக்கோங்க. இஞ்சி பேஸ்ட் 1/2 டீஸ்பூன். சோம்பு 1/4 ஸ்பூன். சீரகம் 1/4 ஸ்பூன். வரமிளகாய் 3. பொட்டுக்கடலை பவுடர் 3 டேபிள் ஸ்பூன். உப்பு தேவையான அளவு. இவ்வளவுதான் வேணும். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்பூன் அளவில் 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டால் போதும். 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. 3 வரமிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் 20 பீஸையும் போட்டுக்கோங்க. வெள்ளைப்பூடு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பெருசா இருந்தா 6 போட்டா போதும். நான் திரும்பவும் சொல்றேன். இஞ்சி பேஸ்ட் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஊற வச்ச கடலைப்பருப்பை தண்ணியை நல்லா இருத்து விட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதோட தண்ணி இருந்தா நல்லா வராது வடை. ஸோ தண்ணியை நல்லா இருத்து விட்டு ஆட் பண்ணிருங்க. இப்போ நல்லா அரைச்சிருங்க. 1-2 பருப்பு முழுசா இருந்தாலும் பரவாயில்ல, வடைக்கு அது நல்லா தான் இருக்கும். பாருங்க, இந்த டெக்ஸ்சர்ல வந்தா போதும். இப்போ நல்லாவே கிடைச்சிருச்சு பருப்பு பேஸ்ட். இதை ஒரு கிளாஸ் பவுல்ல மாத்தி வச்சுக்கோங்க. இப்போ அதே மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்க சேனை கிழங்கையும் நீங்க தண்ணி விடாம அரைச்சிருங்க. தண்ணி விடணும்னு அவசியம் இல்லை, அதுலேயே ஈரப்பதம் கண்டிப்பா இருக்கும். ஸோ தண்ணி விடாம நல்லா அரைச்சிருங்க. அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்து தள்ளி தள்ளி விட்டு அரைங்க. நல்லா அரைச்சதுக்கு அப்புறம் இந்த டெக்ஸ்சர்ல அது வரும். பாருங்க, இப்போ நல்லா அரைஞ்சிருக்கு. இப்போ அதை அந்த பருப்பு பேஸ்டோட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. கையை நல்லா கழுவிட்டு பிசைஞ்சிருங்க. ஓரளவுக்கு பிசைஞ்சோன்னு பொட்டுக்கடலை மாவு 3 டேபிள் ஸ்பூனும் அதோட ஆட் பண்ணிக்கோங்க. அது அந்த ஈரப்பதத்தை நல்லாவே வாங்கி கெட்டியான மாவு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பொட்டுக்கடலை மாவுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கு, அதனால தான். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. இப்போ ஓரளவுக்கு கெட்டியான வடை மாவு நமக்கு கிடைச்சிருச்சு. பேனை ஹீட் பண்ணி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினாலே போதும். இந்த வடை அவ்வளவா எண்ணெய் குடிக்காது. பேன் ஹீட் ஆகிற டைம்குள்ள வடையை தட்டி வச்சுக்கலாம். இப்போ பேன் ஹீட் ஆயிடுச்சு. வடையை போட்டுருங்க. ஒரு 1/2 மினிட்ல ஒரு சைடு வெந்துடும். ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர்ல ஒரு பக்கம் வந்ததுக்கு அப்புறம் அதை திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்க, ஒரு பக்கம் கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்துருச்சு. இப்போ இதே மாதிரி அந்த பக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்துடணும். 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌனா ஆனதுக்கு அப்புறம் ஒரு நல்ல பிளேட்ல டிஷ்யூ போட்டு அதை எடுத்து வச்சுக்கோங்க. டிஷ்யூ போட்டிங்கன்னா இருக்கிற எண்ணெயும் அது நல்லாவே உறிஞ்சிரும். சுத்தமாக எண்ணெய் இல்லாத மாதிரி இருக்கும். அதுக்காக தான். இது யார் வேணாலும் சாப்பிடலாம். ஸ்நாக் டைமுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதை ஸ்நாக்ஸுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சாப்பாடுக்கு கூட நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். இந்த சேனைக்கிழங்கு வடையை நீங்கள் செஞ்சு கொடுங்க எல்லாருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். அதுக்கு நான் கேரண்டி. இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். டேக் கேர். பை.